मैंने कहा नरेंद्र मोदी जी, आप अदानी अंबानी का नाम कभी नहीं लेते हो। 2 दिन बाद नरेंद्र मोदी जी कहते हैं अदानी अंबानी। फिर मैंने कहा कि हम बैंक अकाउंट में ठकाठक 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 पैसा डालेंगे। नरेंद्र मोदी अपने भाषण में कहते हैं ठकाठक 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 ठकाठक। आप मुझे बताओ क्या बुलवाना है नरेंद्र मोदी से, मैं कल बुलवा देता हूं। வணக்கம், இது கேள்விக்களம். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கக்கூடிய எல்என்டி நிறுவனம் அங்கு காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் இலவச மகளிர் பேருந்து, கட்டணமில்லா பேருந்து திட்டம் அறிவித்ததுனால அந்த திட்டத்திலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்கக்கூடிய தொடர்பாக ஒரு சர்ச்சை வெடித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி மெட்ரோ ஒரு பக்கம் வேணும்னு கொண்டு வர்றாங்க, இன்னொரு புறத்தில் பேருந்துகளில் இலவசம் என்று சொல்கிறதுனால மெட்ரோவில் ஏறக்கூடியவருடைய எண்ணிக்கை குறைந்து விடுகிறது. 50% அளவுக்கு பயணிகள் சரிவடை ஏற்படுகிறது. ஓட்டுக்காக அரசாங்கத்தினுடைய கஜானாவை காலி செய்கிறார்கள், இதை அனுமதிக்க முடியாது என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். இதற்கு பல முனைகளிலிருந்து கண்டனம் வந்திருக்கிறது. ஒன்று டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால், இன்னொருவர் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன். கெஜ்ரிவால் கேட்கக்கூடிய கருத்து, பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் அரசாங்க விமானத்தில் இலவசமாக பயணம் செய்யும்போது இந்த நாட்டு பெண்கள் பயணம் செய்யக்கூடாதா? பெண்களுக்கு பேருந்து கொடுக்கக்கூடிய இலவச பஸ் கட்டணம் என்பதை ஒழித்து கட்டுவதற்கு பிரதமர் முயற்சி செய்கிறார், இது ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்களுக்கு அதிகாரம் கிடைப்பதை ஏன் எதிர்க்கிறார் என்பது அவருடைய ஒரு கேள்வி. இன்னொரு முனையில் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் எல்லா நாடுகளிலும் மெட்ரோவும் இருக்கிறது, அரசாங்க பேருந்துகளும் இருக்கிறது, பொது போக்குவரத்துக்கு சலுகை தருவது என்பது நியாயமான ஒன்றுதானே. மெட்ரோ ரயிலில் கூட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் குறையவில்லை. மெட்ரோவுக்கு தேவையான பணத்தை தராமல் இழுத்தடித்து அந்த திட்டத்தை நிறைவேறாமல் முடக்கி வைக்கக்கூடிய ஒருவர் இதை செய்யலாமா என்பது இன்னொரு கோணம். ஏழைகளுக்கு உதவுவதை பார்த்தால் பிரதமருக்கு வயிற்றெரிச்சல் வருகிறது. ஏழை பெண்கள் அவர்கள் விரும்பக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, அவர்களுடைய பணம் சேமிப்பாகிறது, பயணம் செய்வதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. மக்களிடம் மகத்தான வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த திட்டத்தை விமர்சிப்பது நியாயமா என்பது இன்னொரு கோணம். இது ஒரு புள்ளி. இன்னொன்று, ராமர் கோயில் விவகாரத்தை தொடர்ந்து பிரதமர் ஏதேனும் ஒரு வகையில் பேசிக்கொண்டே இருக்கிறார். முதல்ல ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு, பிரான் பிரதிஷ்டாவுக்கு அழைப்பு விடுத்தோம், வராதவர்களுக்கா உங்கள் ஓட்டு என்று காங்கிரஸையும் மற்ற கட்சிகளையும் எதிர்க்கட்சிகளையும் விமர்சித்தார். அதற்கு பிறகு அந்த விழாவில் பங்கேற்றவர்களெல்லாம் காங்கிரஸ் விமர்சிக்கிறது, கேள்வி கேட்கிறது என்றார். அதற்கு பிறகு பங்கேற்றவர்களை தண்டிக்கிறது, கட்சியை விட்டு வெளியேற்றுகிறார்கள் அவமானப்படுத்தி என்றார். போன வாரத்தில் பாபர் பெயரால் ராமர் கோயிலை மூடி விடுவார்கள் என்றார். இப்போது புல்டோசரை வைத்து ராமர் கோயிலையே இடித்து விடுவார்கள், பிஜேபி மட்டும் ஆட்சிக்கு வரலாம், ராமர் கோயிலுக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல தொடங்கியிருக்கிறார். இது எதை காட்டுகிறதுன்றது ஒரு கோணம். நம்மோடு பொது சுகாதார வல்லுநர் திரு டாக்டர் அமலோர் பவநாதன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவுசார் பிரிவு தலைவர் திரு ஷெல்வி, பேராசிரியர் மஞ்சுளா, வலதுசாரி திரு எம் குமார், அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் டாக்டர், உங்கள் கருத்து என்ன? பொது டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இலவசமாக கொடுத்த பிறகு திட்டக்குழுவில் ஒரு ஆய்வே செய்தோம். அந்த ஆய்வு செய்து அந்த அறிக்கை கூட இருக்குது, மாண்புமிகு முதல்வர் கூட கொடுத்தோம். அதனால் வரக்கூடிய பலன்கள் எவ்வளோன்றது நமக்கு கண்கூடாக தெரியுது. இது வந்து வெரிஃபைட் ஃபேக்ட். இது வந்து நம்ம சும்மா ஆகாயத்திலிருந்து கொண்டாந்து சொல்ல. பெண்களுக்கான எம்பவர்மெண்ட்டு, பெண்களுக்கான ஆக்குபேஷனல் சான்சஸ் நிறைய கிடைக்கிறது, அவங்க ட்ராவல் பண்ணுறது, இண்டிபெண்ட் ஆகிறது, வேலைகளுக்கு போகிறது, குறித்த நேரத்தில் போயிட்டு வர்றது, எல்லாத்துக்கும் இது வந்து உதவுது. இதனால் வந்து இதனுடைய எக்கானமிக்கு ஒரு சஃபிஷியன்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இதை வந்து நம்ம குறை சொல்கிறதுல என்ன கேட்டால் இதை வந்து எல்லா
ஸ்டேட்ஸ்லேயும் எல்லா கண்ட்ரிலையும் பண்ணணும். நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இன்றைக்கு ஃப்ரீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நோக்கி நகர்ந்துட்டுருக்குது. லக்சம்பர்க் ஒரு நாடு, அந்த நாட்டில் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. ரெண்டாவது மால்டா நாடு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. இன்னும் பல நாடுகளில் சில சிட்டிஸ்குள்ளே, சில கவுண்டிஸ்குள்ளே, ஈவன் வாஷிங்டனில் கூட சில ஏரியாஸ்குள்ளே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக வைக்கிறாங்க. இதனுடைய எய்ம் வந்து பலது. ஒன்று வந்து மக்களை எம்பவர் பண்ணுறது. ஏழை மக்களும் வந்து அவர்கள் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும், போக்குவரத்தை யூஸ் பண்ணணும், அவங்க வேலைக்கு போகணும். பணம் இல்லைன்ற காரணத்தினால வீட்டில் முடங்கிடக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் ஊக்குவிக்கிறது மூலம் கார்களுடைய எண்ணிக்கையை ரோட்டில் கம்மி பண்ணுறீங்க. இல்லை, அது வந்து பொதுவாக ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பொது போக்குவரத்து, அது பஸ்ஸு, மெட்ரோ ரயில் இதெல்லாம் ஊக்குவிக்கணும், அது கட்டண சலுகை தரணும் அப்படின்றது ஒரு கோணம். பிரதமர் சொல்லக்கூடிய கருத்து, வாக்கு வங்கிக்காக அரசாங்கத்து கஜானாவை காலி செய்கிறாங்க. பெண்களுக்கு இந்த மாதிரி இலவசம் அப்படின்னு சொன்னால் ஒரு தேர்தலில் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு பக்கம் மெட்ரோவை கொண்டு வராங்க, இன்னொரு பக்கம் இலவசம் அப்படின்னு சொல்கிறதுனால அரசாங்க கஜானா காலியாகுது, அதுக்கு அவர்களுக்கு உரிமை இல்லை, ஓட்டுக்காக இப்படிலாம் செய்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. அரசாங்க கஜானா யாருக்கு சொந்தம்? மக்களுக்கு தானே சொந்தம். இது மக்களுக்கு தானே நம்ம செய்கிறோம். மக்களுக்கு தேவையான போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி, இதை எல்லாத்தையும் வந்து இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லி உலக நாடுகள் ஃபுல்லாக பெரிய எக்கானமிஸ்ட்லாம் கூட இந்த கன்சென்சஸ் தான் வந்திருக்காங்க. நீங்கள் லான்செட்டில் கூட சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருச்சு, உலக புகழப்பட்டது. பப்ளிக் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆர் மோர் எஃபிஷியன்ட் தேன் ப்ரைவேட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். இதை மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் எஜுகேஷன், பப்ளிக் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னு ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவை என்று ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள். இதை வந்து நீங்கள் அரசியலுக்காக நீங்கள் எப்படிலாம் பேசலாம், ஆனால் இதுதான் உண்மை. ஒரு பண்பட்ட நாடு, ஒரு முன்னுக்கு வருகிற நாடு உங்களுடைய மக்களுக்கு இலவசமல்ல, இது வந்து அவர்களுக்கு குடிக்கக்கூடிய உரிமை. டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய உரிமை, வேலைக்கு போகக்கூடிய உரிமை, படிக்க வேண்டிய உரிமை, மருத்துவத்துக்கான உரிமை, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான உரிமை, ஃபுட்டுக்கான உரிமை, இதில் எதுவுமே இலவசம் கிடையாது. இதெல்லாம் மக்களுடைய உரிமை. மக்களுடைய பணம் எதற்காகத்தான் செலவு செய்யப்பட வேண்டும்? மக்களுடைய பணம் வேறு எதுக்காக இருக்குது? இதை வந்து குறை கூறுவது வந்து இது அரசியல் காரணங்களாக இருக்கலாம், ஆனால் அது பேட் எக்கனாமிக்ஸ். ஒரு குட் எக்கனாமிக்ஸ் வந்து மக்களை எம்பவர் பண்ணும். மக்களை எம்பவர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவை. அவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் தேவை, அவர்களுக்கு படிப்பு தேவை, அவர்களுக்கு சுகாதாரம் தேவை, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேவை, அவர்களுக்கு ஒரு நல்ல வீடு தேவை. இதெல்லாம் செய்ய வேண்டியதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. இதை தவிர வேற என்ன அரசாங்கம் செய்யும்? இலவசம்லாம் கூடாது அப்படின்ற ஒரு உணர்வுலேருந்து ஒரு வலதுசாரி பொருளாதார பார்வை வந்து இலவசமே கூடாது அப்படின்னு சொல்கிற ஒன்று, அதுலேருந்து பிரதமருடைய விமர்சனம் வருது அப்படின்னு பார்க்குறீங்களா? இதை இலவசம்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது. இது இலவசம் இல்லை. மக்கள் கட்டுற வரி பணம் மக்களுக்கே திரும்பி போகுது. மக்கள் கட்டுற வரி பணத்தை வந்து நீங்கள் யாருக்கோ தள்ளுபடி செய்கிறீங்க, பேங்க்கில் லட்சம் கோடிகளாக தள்ளுபடி செய்கிறீங்க, அதுதான் இலவசம். ஏன்னா அதுக்கு கேள்வி கேட்பார்ல, அதனால் பலன் அடைகிறவர்கள் ஒருத்தர், இதில் பலன் அடைவர்கள் கோடிக்கணக்கான மக்கள். ஆகவே உங்களுடைய பணம் யாருக்கு போய் செல்வது என்பதில் வந்து நம்ம குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஒரு குட் எக்கனாமிக்ஸ் வந்து மக்களுக்கு நல்ல வெல்ஃபேர் மெஷர்ஸை எடுத்துகிட்டு செல்வது தான் ஒரு நல்ல பொருளாதாரம். இந்த நல்ல பொருளாதாரத்தை வந்து விமர்சிப்பது வந்து அரசியல் காரணமாக இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. திரு செல்வி, இலவச பேருந்தை கொடுத்தது வந்து அரசியல் காரணம் இல்லை, மாறாக அதை விமர்சிப்பது தான் அரசியல் காரணம். ஒரு மக்கள் நலத்திட்டத்தை இலவசம்னு சொல்லி கொச்சைப்படுத்தக்கூடியது நியாயமா அப்படின்றது ஒரு கேள்வி. பிடிஆர் கேட்டிருக்கிறது, எங்கே வந்து குறைஞ்சிருக்கு? மெட்ரோ ரயில் தமிழ்நாட்டில் 2019 இருக்குது, ஒருபோதும் அதனுடைய பேட்டர்னேஜ், அதில் ஏறக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை குறையலை. தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயிலுக்கு காசு கொடுங்கன்னா அதுக்கு கொடுக்க மாட்டுறாரு. ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்கிற ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரோக்ராம், இதோட கமிட் ஆகி மற்ற 4 மெட்ரோவுக்கு காசு கொடுத்தவர், இதோடு சேர்ந்து அப்ரூவ் பண்ண ஒன்று கொடுத்த பிரதமர் தமிழ்நாட்டுக்கு சென்னை மெட்ரோவுக்கு பணம் கொடுக்காமல் ஒரு புறம் வஞ்சித்து கொண்டே இன்னொரு பக்கம் இலவச பயண திட்டத்தை வந்து கொச்சைப்படுத்துகிறாரு அப்படின்ற விமர்சனம் வைக்கிறாங்க. அது ஆக்சுவலாக சார் பேசுகிறதெல்லாம் ஓகே. இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அதில் யாராவது ஏதாவது சொல்கிறோமா? இன்னும் கூட 1 கோடியே 10 லட்சம் பேர் கொடுத்துருக்கீங்க, இன்னும் வந்து ஒரு 40 லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா வந்து இப்போது தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு கொடுக்க போகிறீங்க. மக்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறது வேணுமானா 2000 ரூபாய் கூட கொடுங்க. அடுத்தது இலவச ரேஷன் பற்றி பேசுகிறோம், அடுத்தது இலவச மருத்துவ பாதுகாப்பு திட்டம் பற்றி பேசுகிறோம்.
வீடுகளுக்கு கொடுக்க வேண்டிய சுகாதாரமான நீர் மற்ற விஷயம்லாம் பேசுகிறோம். எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன்ன்றது மெட்ரோன்றது வந்து எல்லா லெவல்லையும் வந்து ஃபாரினுடைய கொலாபரேஷனில் கொண்டு வரக்கூடிய விஷயம். உலக வங்கியிலேருந்து எல்லாரும் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடிய விஷயம். மத்திய அரசாங்கத்தில் வந்து எல்லாத்துக்கும் வந்து மத்திய அரசாங்கம் தான் பதில் சொல்லக்கூடிய விஷயம். அவங்க வந்து இது மாதிரி எல்லாத்தையும் இலவச திட்டத்தினால நீங்கள் வந்து போக்குவரத்து கொடுக்கறனால இந்த மெட்ரோவுடைய போக்குவரத்து எங்களுக்கு வரக்கூடிய அந்த டேர்ன் ஓவர் வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வரணும்னு அவங்கவுங்க ஒரு எக்கனாமிஸ்டாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே அந்தந்த ஒரு பொருளாதாரத்தில் இருக்கவங்க இவ்வளோ வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. இது போல் கொடுக்கறதுனால எங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுனால நாங்கள் வந்து இந்த திட்டத்தை நடத்தணுமா வேணாமான்னு அவங்க வந்து கேட்கக்கூடிய விஷயம். இல்லை, அந்த மாநில முதலமைச்சர் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போங்க நாங்கள் நடத்திக்கிறோம்னு சொல்லிட்டார் தெலுங்கானா முதலமைச்சர். கேள்வி என்ன வருதுன்னா, சென்னையை பொறுத்தவரை 2015 எடுத்துக்கிட்டா 2,80,00,000 பேர் 2015. அதற்கு பிறகு 3 வருஷமாக தான் இந்த விடியல் பயண திட்டம் இருக்குது. ஆட்சிக்கு வந்த முதல் நாளில் கையெழுத்து போடுறாங்க. நீங்கள் டேட்டா எடுத்துக்கிட்டால் கோவிடுக்கு பிறகு போன வருஷம் 2022 எடுத்தால் 6 கோடி பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டு 2023 9 கோடி பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. பயணம் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை குறையாத பட்சத்தில் இலவச பேருந்துனால தான் மெட்ரோவில் குறைஞ்சிருச்சுன்ற முடிவுக்கு பிரதமர் எப்படி வராரு? இல்லை, இது ஒரு காரணமாக வந்து மெட்ரோக்காரங்களுடைய வியூ வந்து சொல்கிறதுனால தானே பிரதமர் எதிரொலிக்கிறார். இதில் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு திட்டத்தை நடத்தக்கூடியவங்க, இப்போ நீங்கள் டிவியில் இங்கே இருக்கீங்க, உங்கள் டிவி நிர்வாகத்துக்கு தெரியும் எதனால் இழப்பு இல்லைன்னு. இது வெளியிலேருந்து கமெண்ட் அடிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? இல்லை, அரசாங்கம் சப்சிடைஸ் பண்ணலாம்ல. நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை தர்றதை வரவேற்கிறீங்க, இலவச ரேஷன் தர்றதை வரவேற்கிறீங்க, ஆனால் பயணச்சீட்டு இலவசமாக பெண்களுக்கு தர்றதை எதிர்க்கிறீங்க. வந்து இலவசம் இல்லைங்க. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க பணம் 1000 ரூபாய் கொடுக்கறது கூட 2000 ரூபாய் கொடுத்துட்டா அவங்க அந்த பெண்கள் வந்து அதில் போயிட போகிறாங்க, ட்ராவல் பண்ணிட போகிறாங்க. அதில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய நீங்கள் வந்து இதை எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ லாஸில் ஓடுதுன்றது தெரியும். ஆக்சுவலாக அந்த வந்து ஒரு பஸ்ஸும் வந்து படிக்கட்டே இல்லாத போகிற பஸ்ஸெல்லாம் இருக்குது. அப்படியே டிரைவர் கண்டக்டர் வந்து படிக்கட்டோட கீழே விழுறதெல்லாம் பார்த்துருக்குறோம். நான் என்ன சொல்கிறேன், எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நாளைக்கு பண்ண முடியாத லெவலுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நலிவழியை எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுக்கு இது வரைக்கும் அந்த போனஸ் கொடுக்க முடியல. அவங்களுடைய போனஸ் கொடுக்கல, மாசம் பென்ஷன் இதே வந்து 60 மாசமா தரல. அது எடப்பாடி ஆட்சியில இருந்து இருக்கு, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்றாங்க. ஆட்சி பத்தி நான் பேசல, நான் உங்களை கேட்கறது லாஸ் அப்படின்னு சொல்ல வரீங்க, லாஸ்ன்னு சொல்றீங்க. இப்ப இந்த பயணச்சீட்டு கொடுக்கறதுனால வரக்கூடிய இழப்பை அரசாங்கமே கொடுத்துருது அவங்களுக்கு. ஒவ்வொரு மாதமும் இலவச பயணத்தில் எவ்வளோ பெண்கள் பயணிச்சாங்களோ அதற்கான காசை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இதில் போக்குவரத்து கழகத்துக்கு என்ன நஷ்டம் இருக்குது? அதாவது நஷ்டன்றது ஃபைனான்ஸ் கொடுத்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தானே நஷ்டம். நான் என்ன சொல்கிறது, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனை நீங்கள் டெவலப் பண்ணுறது வந்து ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு தான் நல்லது. இப்போ நான் என்ன கேட்குறேன், 1000 ரூபா கொடுக்குறது ஏன் 2000 ரூபா கொடுக்குறதுல என்ன தப்பு? அதை கொடுத்துட வேண்டியதானே. எங்களால் இந்த இலவச பஸ்ஸை வந்து நிறுத்திடுறோம், அதே பயனாளிகள் தான் ஏன் நிறுத்தணுங்க? இப்போ வந்து பெண்கள் போகிறாங்க, யாரையும் எதிர்பார்க்காம. இப்போ யாருமே வந்து ஒரு சும்மா இருக்கமா வீட்டில் அதனால பஸ்ஸில் போயிட்டு வருவோன்னு யாரும் தேவைக்காக தான் பயணம் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறவுடைய அந்த மூக்கை சுற்றி தொடுறதுக்கு எதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஃபைனான்ஸ் தான் கொடுக்குதுன்றீங்க. அந்த ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயத்த அது டைரெக்டாகவே இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்ததை இன்னொரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுங்க. இதனால் இதில் என்ன தப்பு இருக்குது? ஜஸ்ட் 2 பாயிண்ட்டு. ஒரு மாநிலத்தினுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பாலிசியை ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து டிக்டேட் பண்ணலாமா, இல்லை டிக்டேட் பண்ண விடலாமா? அந்த ப்ரைவேட் கம்பெனி அப்படி என்ன ஸ்டடி பண்ணி கான்க்ரீட் ஃபேக்ட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு தராங்க? அல்லது அந்த ப்ரைவேட் கம்பெனி ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனியுடைய ஸ்டாண்டை ஒரு நாட்டினுடைய பிரதமர் எடுத்து இதையே நாட்டுக்கு பொருந்துன்றது சொல்கிறது எவ்வளோ சரியாக இருக்கும்? இது ஒன்று. ரெண்டாவது, சார் சொன்னது இந்த 1000 2000 ஆக்குறது, 2000 ஆக்குறது 1000 ஆக்குறது பிரச்சனை இல்லை. 2000 ஆக்குனா அவங்க ஆட்டோவில் போவாங்க, 2 வீலரில் போவாங்க, திருப்பி ரோட் பொல்யூஷன் இருக்குது, ரோட் கன்ஜெஷன் இருக்குது, நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம என்கரேஜ் பண்ணி ஆகணும். மக்கள் மத்தியில் பணம் கொடுக்கறது வேறு விஷயம். ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது வந்து சோஷியல் குட். நீங்கள் மூச்சு விடுறதுக்கே நல்லது, உங்களுடைய காற்று மாசு கட்டுப்பாடுக்கே ரொம்ப நல்லது, புகை கம்மியாகும், நாய்ஸ் கம்மியாகும். ஆகவே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரதமர் தொடங்கி எந்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஆகவே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம என்கரேஜ் பண்ணணும். நான் ஐ வில் கோ 1 ஸ்டெப் ஃபர்தர். மெட்ரோவில் ஃப்ரீ பாஸ் கொடுங்க, போகட்டும், நிறைய மக்கள் மெட்ரோ யூஸ் பண்ணட்டும். யார் மக்கள் வரி பணத்தில் தானே ஓடுது, மக்கள் யூஸ் பண்ணாமல் வேறு யார் யூஸ் பண்ணணும்?
அதாவது மெட்ரோ மட்டும் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாதிரி பேசுறாரு சார். எனக்கு அது மெட்ரோ பிரைவேட் இல்ல, கவர்மெண்ட் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒன்றிய அரசும் தமிழக அரசும் இணைந்து நடத்துற ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரோக்ராம். ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரோக்ராம் தான். அவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை போட்டு பேசுறவங்க வந்து அதில் வந்து அவங்களுடைய காம்பன்சேஷன் என்ன வருதுன்றது பேசுறது தான். ஒரு தொழில் முனைவோர்களுக்கு தானே அதனுடைய அமைப்பு தெரியும். அவங்க வந்து இப்போ சார் சொன்னார். அடுத்தது வந்து அது மாதிரி மெட்ரோவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி காம்பன்சேஷன் வந்து மெட்ரோவுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இப்போ தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய செலவு நீங்கள் ஃபைனான்ஸ் கொடுக்குறது, மெட்ரோலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான துட்டை நாங்கள் கொடுத்துட்றோன்ட்டாங்க. அவங்க வரவேற்கத்தாக போகிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ஒவ்வொருத்தர் ஒரு பேச்சு இதனுடைய என்னென்னா இது தாக்கம் இது போல் வந்து பேக்கப் கவர்மெண்ட் கொண்டு வர திட்டத்தில் பேக்கப் ஆகிறத தான் பிரதமர் பேசுகிறாரே தவிர, இப்போ ஏற்கனவே இலவசத்தில் வந்து எல்லாத்துலேயும் நாங்கள் கூட தான் கொடுத்துட்டுருக்குறோம். இலவசம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறோம். அடுத்ததாக வந்து 5 லட்ச ரூபாய் காப்பீட்டு திட்டத்தை கொடுக்குறோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பேர் பண்ணுது. ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே பேர் பண்ணாத மாதிரி வீடு கட்டுபவர்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் மானியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் திட்டம் இருக்கிறது. அதுபோல் வந்து ஜல் ஜீவன் திட்டம், குடிநீர் திட்டம், சுகாதாரம், கழிப்பிட வசதி, ஸ்வச் பாரத்லேருந்து எல்லாமே கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு பக்கம் அப்படி சொன்னாலும் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய இடங்கள்ல மாநிலங்கள் இலவசங்களை தந்துடக்கூடாது அப்படின்றதற்காக சுப்ரீம் கோர்ட் வரலையும் போனாங்க. இலவசங்களை அறிவிக்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு போய் முறையிட்டாங்க. பிஜேபியோட அஸ்வினி உபாத்யாயா தான் போய் சுப்ரீம் கோர்ட்லேயும் போய் கேஸ் போட்டார். இலவசத்தை அறிவிக்கக்கூடாது. அவரது பிரதமர் தான் இதை வந்து ரெவிடி கல்ச்சர், ஹிந்தியில் வந்து ரெவிடினா இலவசம் இல்லையா, ரெவிடி கல்ச்சர், இது வந்து ரொம்ப மட்டமான கல்ச்சர்னு சொல்லி தொடர்ந்து விமர்சித்தார். தேர்தல் அறிவித்த உடனே அவரும் இந்த மோடுக்குள்ளே வர்றாரு. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், நாங்கள் பாட்டு இது அதை வந்து எப்படியாவது திருத்துறோன்னு பார்க்குறோம். இல்லை எல்லாமே வந்து இந்தியா ஃபுல்லாக நீங்கள் இலவசம் கொடுப்பீங்க, நாங்கள் பாட்டு நின்றுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம்ட்டா அது எப்படி? அமலோர் பவநாதன் சார் கேட்ட ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. 16 லட்சம் கோடியை ஒரு 20-25 கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வரி சலுகையா வாராக்கடனா அள்ளி கொடுக்குறப்ப அது அரசாங்க கஜானா காலி ஆகுதுன்ற கவலை நிறைய வாட்டி ஏழைகளுக்கு சின்னதா ஒன்று பண்ணிட்டா துள்ளி குதிக்கிறாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஏற்கனவே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. வாராக்கடன்ன்றதே கிடையாது எல்லாத்திலும். நான் என்ன கேட்குறேன், இப்போ விஜய் மல்லையா போனார், அவருடைய சொத்து எல்லாத்தையும் போட்டுட்டு இது பண்ணோம். நீரவ் மோடி போனார், அவருடைய சொத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் எல்லாத்தையும் வேலை எடுத்து ஆக்ஷனில் எல்லா பணத்தையும் தான் ஒரு பைசா விடாமல் வசூலித்து கொண்டு இருக்கிறது தான் மத்திய அரசு. இவ்வளோ வரலன்னு தான் சொல்கிறாங்க. மேடத்தோட கருத்தை கேட்டுருவோம், உங்கள் பார்வை என்னமா? எனக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படின்றது புரியல. ஒரு பெண்ணுக்கு தான் அந்த இலவச பேருந்தில் வந்து போகக்கூடிய அந்த பயணம் எப்படிப்பட்டது அப்படின்றது புரியும். நான் என்ன கேட்குறேன், இப்போ பெண்களுக்கு வந்துட்டு இலவசமாக கொடுத்ததை இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க இல்லையா, பள்ளிக்கூட குழந்தைகளுக்கெல்லாம் இலவச பேருந்து கொடுக்குறீங்கள, அதை பற்றி கேட்க வேண்டியதானே? அப்போ அதை ஏன் கொடுத்துருக்கீங்க? பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை விஷயத்தினால்தான் அதை வந்து கொடுத்துருக்கீங்க. அப்போ பெண்களுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கோம். இந்தியா முழுக்க மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் இருக்கான்றது சந்தேகம் தான். தெரியல, வட இந்தியாவில் அப்படி இருக்கான்னு தெரியல. நிச்சயமா. அப்போ இங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்னைக்கு இந்த ஒரு அரசு பேருந்து இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் மேல்தட்டு மக்கள் மட்டும்தான், ஆதிக்க சாதியினர் மட்டும்தான் அந்த பேருந்துல பயணம் பண்ண முடியும். தான் முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறமா ஒரு கையெழுத்தின் வழியாக இந்த பேருந்தை வந்துட்டு பொது பேருந்தாக மாற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த வரலாற்றோட நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும். இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், என்கிட்டயும் வந்துட்டு மெட்ரோ அட்டை இருக்குங்க, எனக்கு வந்துட்டு பேருந்துல இலவசமா பயணம் இருக்கு. இப்போ நான் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும், ஒரு ஊருக்கு போகிறேன், நான் வந்து ட்ரெயின் ஏறுறதுக்காக நான் சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும். மெட்ரோ அப்படின்றது வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்குது, பேருந்து இது அப்படின்றது சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்குது. நான் ஒரு மூட்டையோடு போகிறேன், நான் எதை வந்து பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னால் நான் பேருந்து தான் பயன்படுத்துவேன். ஏன்னா பேருந்து எனக்கு பக்கத்தில் கொண்டு போய் இறக்கி விடுது. அப்போ நான் அந்த மூட்டை, ஆமா, எனக்கு வந்துட்டு இந்த அரசு பேருந்து பஸ் வந்துட்டு எனக்கு பக்கத்துல கொண்டு போய் இறக்கி விடுறதுனால நான் இறங்கிட்டு அப்படியே அந்த மூட்டையை தூக்கிட்டு நான் உள்ள ட்ரெயினுக்கு ஏறிடுவேன். நான் இதே மெட்ரோல இறங்கினேன் அப்படின்னு சொன்னா அங்கே இருந்து கீழே இருந்து மேலே ஏறி அது கீழே ஓடிட்டு இருக்கு. அதனால அந்த கீழே சப்வேல இருந்து நான் மேலே வந்து மறுபடியும் என் மூட்டையை தூக்கிட்டு வந்து அந்த செக்அப்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உள்ள வந்து ஏறணும். நான் அதையும் தான் பயன்படுத்துகிறேன், இதையும் தான் பயன்படுத்துகிறேன். நான் என்ன கேட்குறேன், மீன் கூடையை தூக்கிட்டு ஒரு அம்மாவால் அந்த மெட்ரோவில் பயணம் பண்ண முடியுமா? இல்லை இல்லையா? அப்போ சாத்தியக்கூறுகள் யார் யாருக்கு இருக்கு, யாரெல்லாம் பயணம் பண்ண முடியும்? நீங்கள் மெட்ரோவில் போனீங்கன்னா சாப்பாட்டு பொருள் அனுமதி இல்லை,
நீங்க வந்து சாப்பிடக்கூடாது. நான் வந்து அதை தப்புன்னெலாம் சொல்ல. ஏன்னா மெட்ரோல இருக்கக்கூடிய அந்த குளிர்சாதன வசதியில நம்ம நல்லா ஜிலி 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 ஜிலுன்னு பயணம் பண்றோம். அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரியான அசௌகரியங்கள் அப்படின்றது இருக்கு. அப்போ பொதுமக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, எனக்கு வந்து மெட்ரோ போறது வசதியா இருக்குமா அல்லது வந்து பேருந்துல பயணம் செய்யறது வசதியா இருக்குமா. இவங்க வந்து தொடர்ச்சியாக பெண்களை வந்துட்டு வளர விடாம பார்க்கணும், பெண்களுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய சலுகைகளை வந்து போய் கழிய வைக்கிறீங்களே, வேற எதுலையாவது நீங்க சொல்லி பாருங்களேன் பார்க்கலாம். அப்போ பெண்கள் வந்துட்டு இலவசமா பயணம் செய்யக்கூடியதா, எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா, நாங்களும் வந்து வரி கட்டலையா, அப்போ நாங்க யாரு, ரெண்டாம் தரப்பு மக்களா, ரெண்டாம் பட்சமா, அப்போ எங்களுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படின்றது தெரியல. அப்புறம் வடநாட்டில் ரேஷன்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, அதெல்லாம் இலவசம் கிடையாதா, அதை பத்தி எல்லாம் பேச்சு இல்லையா. அப்போ பெண்கள் இந்த மாதிரி பயணம் செய்யறத வந்துட்டு அவங்களுடைய தன்மானத்தை பேசுற மாதிரி இவ்வளவு தூரம் ஓசி பஸ்ன்றது, ஓசியா போயிட்டு வராங்கன்றது, யாரு வந்து ஓசி, இந்த நாட்டினுடைய பிரஜை இல்லையா, இந்த இடத்துல நாங்க பிறந்திருக்கிறோம் இல்லையா, அப்போ எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா, எங்களுக்கு உரிமையின் வழியாகத்தான் கொடுக்குறாங்க. இதே நாங்க வேற நாட்டுல பிறந்துட்டு இங்க வந்து நாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல முடியும். பிரதமர் வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் மாதிரி, ஒரு குறுக்கு வழியில ஜெயிக்கிறது மாதிரி இலவசம் அப்படின்னு அறிவிச்ச உடனே மக்கள் ஓட்டு போடுறாங்க, வாக்கு வங்கிய மனதில் வச்சுக்கிட்டு இந்த இலவசங்களை அள்ளி வீசுறாங்க அப்படின்றது அவரோட தேர்தல் வாக்குறுதியில சொல்லி இருந்தாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்க. அப்போ வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்றவங்களுக்கு இது இருக்கத்தான் செய்யும், இல்ல நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு வேற. அப்போ அவங்க சொன்னதை வந்து காப்பாற்றணும் இல்லையா. அப்புறம் நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்பீங்க இல்லையா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, அதைத்தான் அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் பிரச்சாரத்துல இல்லாம இப்போ கொண்டு வந்திருக்காங்க, இது வந்து தேர்தலுக்காக ஜெயிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா சரி, அந்த வாதத்தை நம்ம ஏத்துக்க முடியும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்துட்டு பெண்களை ரெண்டாம் பட்சமா இலவசம் அப்படின்ற ஒன்றை, இந்த கட்டணமில்லா பயணம்ன்ற ஒன்று தேர்தல் வாக்குறுதியாவே திமுக சொல்லியிருந்தது, அது முதல் நாள்ல செயல்படுத்தினாங்க. ஆமா, வாக்குறுதியை கொடுக்காம செயல்படுத்தினாதான் விமர்சிக்கணும்ன்றீங்களா, இல்ல வாக்குறுதி கொடுக்கறதே தேர்தல் ஜெயிக்கிறதுக்காக இப்படி இந்த லைன் எடுக்கிறாங்கன்றாங்களே. பெண்களை வந்துட்டு பாதுகாக்கணும்னு ஒரு அரசு நினைச்சா அது தப்பாங்க. இப்போ மணிப்பூர்ல இவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்கு, ஒரு வருஷம் முடிஞ்சாச்சுங்க. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அந்த பெண்களினுடைய நிலைமை, பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்றோமே, அப்போ பாரத் மாதா யாரு, பெண் தானே. அப்போ ஒரு நாட்டுல பெண், ஒரு மாநிலத்துல பெண் இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தப்படுறா, அதுக்காக வந்துட்டு எதுவுமே நடக்கல, அதுக்கு எதிர்வினை வந்து ஆற்றல அப்படின்னு சொன்னா அப்புறம் என்னங்க. அப்போ பெண்களினுடைய பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்யக்கூடாதா. அப்போ பெண்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக தங்களுடைய கணவன்மார்களை அல்லது வந்து ஒரு அப்பாக்களை, தன்னுடைய சகோதரன்களை அப்படியே நினைச்சிட்டு கையேந்திக்கிட்டே இருக்கணுமாங்க. அதுல இருந்து ஒரு விடிவு தர மாட்டீங்களா. அந்த மாதிரி ஒரு விடிவாக ஏன் இதை பார்க்க கூடாது. இது ஒரு விடிவாக தான் பார்க்கணும், ஒரு இலவசமாக பயணங்க, அது விடியல் பயணம் அது. சரி, திரு குமார், உங்க கோணம் என்ன சார்? இப்போ மேடம் பேசுனாங்க, ஒரே ஆங்கிளில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பெண்களுக்கு இலவச பஸ் கொடுக்கணும், கொடுத்த தவறுன்னெல்லாம் பிரதமர் சொல்லலை. ஒரு மெட்ரோ ப்ராஜெக்டை பற்றி பேசும்பொழுது அது ஆரம்ப காலத்தில், இப்போ நம்ம குளோபலில் இருக்கோங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க பேசுகிறவங்க எல்லாருமே, மேடமாக இருக்கட்டும் அல்லது நம்ம டாக்டராக இருக்கட்டும், அடுத்தால பேச ஒரு சின்ன கிளாரிட்டி, கட்டணம் இல்லாத பயணம்ன்றது வந்து சிட்டியில மட்டும் இல்ல சார், கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு ஊட்டியிலிருந்து சென்னை வரையிலும் எல்லா இடங்கள்லயும் நகர பேருந்துகள்ல கட்டணம் கிடையாது. இது வந்து மெட்ரோ வந்து சென்னையில மட்டும் இருக்கிற, சென்னையிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இயங்கக்கூடிய ஒரு நெட்வொர்க். அதுக்கு தான் இது பொருந்தும். அவர் சொன்ன என்னதுக்கு என்ன அதை பற்றின விவாதம் நடக்கும் பொழுது பேசும் பொழுது, அதாவது நீங்கள் எக்ரிமெண்ட் ஆரம்ப காலத்தில் இதை பற்றி இப்போ எம்ஓஇ படும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லையே, இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி இலவச பேருந்தெல்லாம் போட்டதுனால அதனுடைய வருவாய்கள்லாம் குறையுது, அதனால் எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய பட்ஜெட்டிலலாம் இது குறையாக வருதுங்கிறது அவங்களுடைய அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணவங்க அவங்களோட பேசும்போது அவர் பேசியிருக்கார். அது பெண்களுக்கு கொடுக்கறதுனால சொல்லலை. ஏற்கனவே நம்முடைய செல்வி அவர்கள் சொன்னது போல தொலைக்காட்சி பேட்டியில், நேற்றைக்கு தொலைக்காட்சி பேட்டியில் சொல்லுகிற போது ஹைதராபாத் மெட்ரோவை மேற்கோள் காட்டி, ஒரு பக்கம் மெட்ரோ கட்டுறீங்க, அப்புறம் எலெக்ஷன் வருது, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக பெண்களுக்கு இலவசம் பஸ்ல சார், இது உண்மையா இல்லையா? இல்ல, அதுக்கு காரணம் தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க. உண்மையை சொல்லியிருக்காரு சார், நடக்கிறதா சொல்லியிருக்காரு. நம்ம தேர்தலுக்காக ஓட்டுக்காகவே அதை அறிவிச்சா கூட அதுல என்ன தப்பு சார்? ஒரு அரசியல் கட்சி மக்கள்கிட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு ஜெயிக்கிறாங்க, அந்த வாக்குறுதி கொடுக்கறதுக்கு மக்களுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? அது உரிமை இருக்கு, நான் மறுக்கவில்லை. ஒரு ஜப்பான் வெளிநாட்டுகளோட குளோபலைசேஷனில் நம்ம கையெழுத்திட்டதுனால, நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைத்ததுனால
நாம் நம்ம ஊரில் மெட்ரோ ப்ராஜெக்டை பயன்படுத்தினா பெரிய லாபம் கிடைக்கும்னு லாபத்தை காமிச்சதுனால, பேப்பரில் காமிச்சதுனால, இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ இலவச பஸ்ஸுன்னு போட்டு நம்ம அதை குறைச்சதுனால, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அதற்கு பதில் கொடுத்துருக்கிறார் பிரதமர். அதுக்கு காரணம் கற்பிக்கவோ அதை அவரை குற்றம் சாட்டுறதோ இதில் தேவையற்றது என்று தான் நான் கருதுகிறேன். நமக்கு இருக்கிற எல்லா பொறுப்பை விட 100 மடங்கு அவருக்கு பொறுப்பு அதிகம். ஏழைகளுக்கு அதெல்லாம் தெரிந்து தான் ஏழைகளுக்கு என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார். 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அவரிடம் கேட்டுட்டு இருந்த ஒரே ஒரு முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டில் நீங்க ஒரு சென்னை மெட்ரோ விரிவாக்கம் 2 அதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பணம் போடணும். 3 வருஷம் ஆச்சு. இதோட சேர்த்து கொச்சி, நாசிக், மற்ற இடங்கள்ல பண்ணாங்க. அவர்களுக்கு பணம் கொடுத்த பிரதமர், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கமிட் பண்ண காசை 3 வருஷமா கொடுக்கல. தொடர்ந்து பிரதமர்கிட்ட முதலமைச்சர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், கடிதம் எழுதிட்டே இருக்கிறாங்க. நீங்க ஒரு பக்கம் நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு உங்க கான்ட்ரிபியூஷனை தர மாட்டீங்க. மாநில அரசின் தலையில மொத்தமா சுமத்தி அவங்க திண்டாடி இதை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அதையும் நீங்க குறை சொல்லுவீங்களா? அதுதான் என்ன சொல்றேன்னா, பாலிசி மேட்டரா சில மாநிலங்கள் அவங்க தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டோ அல்லது இலவசம்னு நினைத்தாலும் கூட அந்த ப்ராஜெக்டில் அந்த 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 பிராந்தியத்தில் நடக்கக்கூடிய மெட்ரோ வருவாய் குறைவுங்கிறது அவங்க சுட்டி காட்டுனதுனால அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது அவருக்கு. அதனால தான் அவர் பதில் கொடுத்திருக்கிறார். வருவாய் குறைஞ்சா ஏன் சார் இவ்வளவு கவலைப்படணும்? இல்ல அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? செல்வி வருவாய் குறையவே நேரடியா ஏழை யார் யாருக்கு கொடுக்கணுமோ, யார் யாருக்கு அதில் குவாலிஃபைடா எந்த ஏழைகளுக்கு அதில் பயணம் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கார்டை கொடுத்துருங்க, அவங்க ஃப்ரீயா பண்ணிட்டு போட்டு பேமெண்ட் அரசாங்கமே கொடுத்துட்டு போட்டுமே. இப்போ இதுதான் அதுக்கு ரெமடி. ஒரு கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி நம்மளுடைய அவங்களோட ஒப்பந்தம் பண்ணி மத்திய அரசு வெளிநாட்டு கம்பெனில இல்ல சார், தமிழ்நாடு அரசு தான் சார் நடத்திட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி தான் செய்ய முடியும். கம்பெனி நடத்துறத பத்தியே பேசுறீங்க. மக்கள் நலன் தான் சுப்ரீம். ஒருத்தர் இல்லன்னு சொல்லல சார். ஒரு இடத்துல கையெழுத்து போட்டுட்டு நாங்க லாபகரமா ஓடும், எங்கிட்ட இவ்வளவு மக்கள் இருக்காங்க, ஏழைகள் இவ்வளவு பேர் இருக்காங்க, மெட்ரோ ரயிலை இவ்வளவு பேர் பயன்படுத்துவாங்கன்னு கையெழுத்து போட்டுட்டு கீழே அண்டர் கிரவுண்ட்ல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஏர்போர்ட்டுக்கு நிலம் எடுக்கிறீங்க, ஏர்போர்ட்டுக்கு நிலம் எடுக்கிறீங்க, விவசாயிகள்ட்ட அரசாங்கம் ஏர்போர்ட் கட்டுதுன்னு தானே அவங்க வாங்குனாங்க. விவசாயிகள் நிலம் கொடுத்தாங்க, அதை எடுத்து அதானி கொடுக்குறீங்களா? அது என்ன கணக்கு? பிரதமர் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்தியா கவர்மெண்ட்டுடைய சீஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி. அவர்கிட்ட அதை பற்றி பேசும் பொழுது அவருக்கு பதில் கொடுத்துருக்கார். இதுல அவர் மேல தவற கற்பிக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. 0% இலவசங்களை எதிர்க்கிற ஒரு மனோநிலை இதுல இருக்குன்னு கெஜ்ரிவால் சொல்றார். ஏழைகளுக்கு ஏதாவது செய்தா அவருக்கு வைத்தறிச்சல் வருதுன்னு. அது அரசியல் காரணத்துக்காக, தேர்தல் நேரத்தில் அரசியல் காரணத்துக்காக அவர் பேசுறாரு. அது பேசுவார், அதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. எதிர்க்கட்சிகள் அதை பேசத்தான் செய்வாங்க. நம்ம இருக்கிற யதார்த்தத்தை பேசணும். யதார்த்தம் என்ன? உண்மை அதுதான். யதார்த்தம் என்ன? மெட்ரோ ரயில்ல ஏறுறவங்க எண்ணிக்கை குறையல. இலவச பயணம் வந்த பிறகு 6 கோடியாக இருந்தது 9 கோடியா ஏறி 14 கோடி 15 கோடி எதிர்பார்க்கறாங்க சார். அவங்க எதிர்பார்ப்பு வேற. இல்ல அதுக்கான புள்ளிவிவரம் ஒண்ணும் இல்லையே சார். நீங்க நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணனும். நீங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு மெட்ரோ ரயில்ல பேட்ரனேஜ் எப்படி இன்கிரீஸ் ஆச்சு, டெல்லியில எப்படி அதிகரிச்சது? இப்போ டெல்லியில கெஜ்ரிவால் இலவச பேருந்து அறிவிச்சார், பெண்களுக்கு கட்டணம் இல்ல. டெல்லி மெட்ரோல கூட்டம் குறைஞ்சிருச்சா சார்? டெல்லி மெட்ரோல நிக்க முடியலையா சார்? அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் டெல்லி மெட்ரோல எத்தனை லைன் வச்சிருக்காங்க? நீங்க நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணாம குறுக்கும் நெடுக்குமா பயணம் பண்றதுக்கான வசதிகளை உருவாக்காம பேட்ரனேஜ் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா நெட்வொர்க் இன்கிரீஸ் பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன செஞ்சார் சார்? அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுடைய முதலீடு லாபம், அவங்களுடைய அதெல்லாம் முதலீடு லாபம்னே சொல்லாதீங்க, மக்கள் நலன், மக்களுக்கான வசதி அப்படி வாங்க. கொடுக்க கூடாதுன்னு பிரதமர் சொன்னாரா? மக்களுக்கு இப்படி கொடுங்க. அவர் கொடுக்கலையே, திரும்ப கேட்டாரே பிரைம் மினிஸ்டர், முதலமைச்சர் கேட்டாரு. கார்டு கொடுத்துருங்க எல்லா மக்களுக்கும். எல்லாம் யார் யாரெல்லாம் பஸ்ல போறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறாங்க சார். பேமெண்ட் கொடுத்துருங்க. மெட்ரோ எல்லாருக்கும் டிக்கெட் கிழிச்சு கொடுக்கறாங்க. கம்ப்ளைன்ட் பண்ண கூடாது. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இலவசமாக பயணம் செய்யற, கட்டணம் இல்லாம போகக்கூடிய எல்லோருக்கும் டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்கறாங்க. அரசாங்கத்திடம் கணக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை பெண்கள் பயணம் பண்ணாங்கன்ற கணக்கு அரசாங்கத்திடம் இருக்கு. அப்படி எதுவுமே இல்லாமல்ல. அந்த கணக்கை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறாங்க? எதுவும் செய்ய போறதில்லை. நம்ம தொடர்ந்து பேசலாம். அசினா சையத் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கோணத்தை கேட்கலாம். பிரதமருடைய விமர்சனத்தை எப்படி பார்க்கிறீங்க? ஒரு நாட்டோட நலன், கட்டமைப்பு மேம்பாடு அப்படின்ற கோணத்திலிருந்து பிரதமர் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல பெண்களுக்கு, ஏழைகளுக்கு செய்தால் அதை ஏற்கிறதுக்கு அவர் மனம் வரமாட்டேங்குது, எதிர்க்கட்சிகள் சக்சஸ்ஃபுல்லா இதை பண்றாங்க, அதை பார்த்து அவருக்கு வருத்தம் இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க?
ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மை உடைய பாரத பிரதமரை நம் பாரத நாட்டுக்கு நாம் எல்லாம் பிரதமராக கொண்டிருப்பது மிகவும் கவலைகரமான விஷயம். இவருக்கு வந்து ஃப்ரீ ஸ்கீம்ஸை பற்றி பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது? அக்னிபத் ஸ்கீம், அக்னிவீர் அமர்பால் சிங் அவரை பற்றி தெரியுமா அவருக்கு? ஒரு ஆர்மியில் போயிட்டு ஒரு ஆஃபீஸராக வந்து இல்லை ஒரு பையனாக வந்து இல்லை ஒரு நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இளைஞனா இல்லை ஒரு இளைஞியா ஒருத்தவங்க போய் அக்னிபத் ஸ்கீமில் சேர்றாங்க அப்படின்னா 4 வருட காலம் அவங்களோட சர்வீஸை வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்துக்குமா. ஆனால் அவங்க இறக்கும்போது இந்த நாட்டோட ஒரு பெண்ணும், தாயாக இருக்கக்கூடிய பெண்ணும் உணரக்கூடிய ஒரு வலி, அந்த வலியை அவர் உணர்வாரா? இலவசத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. இலவசம் அப்படிங்கிறது ஃபாரின்லலாம் வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அதை ஹெல்த் சர்வீஸ் ஆகட்டும் இல்லை பஸ் சர்வீஸ் ஆகட்டும், இந்த டிஎஃப்எல்லாம் யூகேலெல்லாம் போனீங்கன்னா வந்து ட்ராவல்ஸ் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து நிறைய இலவச சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அது நம்மக்கிட்ட வாங்குகிற டேக்ஸ் பணத்தில் கொடுக்குறாங்க. ஆனால் நம் நாட்டு ஆர்மியில் வேலை செய்யக்கூடிய அக்னிவீர் அமர்பால் சிங், நான் ஒரு தாயாக இருக்கேன், 2 குழந்தைகளை வந்து ஈன்றெடுத்திருக்கேன், இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இலவச பஸ் பயணத்தில் மேற்கொள்கிற அத்தனை பெண்களும் தாயாக இருக்கிறார். இந்த அமர்பால் சிங் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத நம் நாட்டு பெண்கள், முக்கியமாக தமிழக பெண்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இலவசங்களே விரும்பாத ஒரு பிரதமர், இலவசனோ இவங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி நினைக்கிற ஒரு பிரதமர், இலவசம் அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை என்பதை வந்து மறந்து பேசக்கூடிய ஒரு பாரத பிரதமர். இலவசங்கள் அப்படின்னாலே வந்து என்னவோ தீண்டத்தகாத சொல் மாதிரி பார்க்கக்கூடிய பாரத பிரதமர் ஆண்டு கொண்டிருக்கிற பாரத நாட்டிலிருந்து சார் நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நான் ஆன்லைன்ல இருக்கேன், லிசன் பண்ணுங்க, அப்புறம் என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. அதாவது இந்த அமர்பால் சிங் அப்படிங்கிறவர் 4 வருஷம் சர்வீஸ் பண்ணினதுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து இறந்து போகிறார். இறந்து போகும்போது அந்த மகனுடைய அந்த சவப்பெட்டியை வந்து ஆர்மியிலேருந்து கொண்டு வந்து வீட்டில் வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது அந்த சவப்பெட்டியில் எழுதியிருக்கு அமர்பால் சிங்குன்னு தான் எழுதியிருக்கு, அதில் அமரர்னு எழுதலை. அந்த தாய் பார்த்து கதறுகிறாள், ஏன் நீங்கள் அமரர்னு எழுதலை என் பையனோட பேரில்? சரி, அதுக்கப்புறமா அந்த சவப்பெட்டியை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது அந்த பையனோட சவம் வந்து வெள்ளை துணியால் தான் வந்து கட்டியிருக்காங்க. அது மேலே நம்மளோட திரங்கா இல்லை, நம்மளோட ஃப்ளாக் இல்லை, இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் இல்லை. அப்படியும் அந்த தாய் வந்து கதறுகிறாள், என் பையனை இந்த நாட்டுக்காக நான் அர்ப்பணித்தேன். இந்த வந்து அக்னிவீர் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு ஃப்ரீ ஸ்கீமு, இந்த அக்னிபத் ஸ்கீமில் வந்து அவங்க 4 வருஷம் வேலை பண்ணினதுக்கப்புறமா வந்து அவங்க டெம்பரரி எம்ப்ளாயீஸ், அப்புறம் அவங்க வந்து பெர்மனெண்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற இந்த கவர்மெண்ட்டோட வாக்குறுதியை நம்பி நான் இது பண்ணேன். என் பையன் இறந்துட்டான், அவனுக்கு அமரர்னு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அருகதையை கூட நீங்கள் எனக்கு கொடுக்கலையே அப்படின்ட்டு அந்த தாய் கதறுகிறான். அதுக்கப்புறமா அந்த சவத்தை வந்து அடக்கம் பண்ணும்போது மிலிட்ரியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது, ஆர்மி ஆஃபீஸர்ஸோட மரியாதை, அந்த மரியாதை கூட அவனுக்கு அளிக்கப்படவில்லை. அப்போ அந்த தாய் எப்படி கதறுகிறார் அப்படின்னா, இந்த நாட்டில் வாழக்கூடிய அத்தனை தாய்களையும் வந்து நீங்கள் வந்து என்னவோ நாங்கள் உங்களை கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய பிச்சையை வந்து நாங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மெஷினாக நீங்கள் எங்களை கருதுகிறீர்களா? இட் இஸ் அவர் ரைட்ஸ் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், அது எங்களோட ரைட்ஸ். உங்களோட கவர்மெண்ட்டுக்கு அதனால் வருவாய் குறையுது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட கவர்மெண்ட்லேயோ உங்களோட மெக்கானிசம்லையோ உங்களோட மினிஸ்ட்ரிலையோ உங்களோட இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரிலையோ உங்களுக்கு வந்து டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஸ்கீம்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அருகதை பத்தலை, உங்களுக்கு வந்து அறிவு பத்தலை. உங்களோட கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் விலைவாசி உயர்ந்துருச்சுன்னா வெங்காயம் திங்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வச்சுட்டு நீங்கள் இந்த நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டோ இந்த நாட்டோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரோ எப்படி டெவலப் பண்ண முடியும்? உங்களுக்கு என்ன இந்த நாட்டு பெண்களை பார்த்து கேலியாக இருக்கா? எப்ப பார்த்தாலும் தாலியை பத்தி பேசுறாங்க, இந்த மாதிரி திட்டங்களை அறிவிக்கிறாங்க, தேர்தல்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக இது மாதிரி ஒரு பாப்புலரான ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறாங்க. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்க எதுக்காக அறிவிக்கிறீங்க? பிஜேபி யூபில அறிவிச்சிருக்க ஃப்ரீ ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன? மத்திய பிரதேசத்தில் அறிவிச்சிருக்க ஃப்ரீ ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன? ஐயோ சாமி, நீங்க வந்து அயோத்தியாவுக்கு போறதுக்கு ஃப்ளைட்ல வந்து ஃப்ரீ ஸ்கீம்ஸ் அறிவிச்சிங்களே அயோத்தியா திறக்கும் போது, அப்ப அது என்ன? ஃப்ளைட்டில் டிஸ்கவுண்ட் ஸ்கீம் அறிவிச்சிங்களே அது என்ன? அப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து டிஸ்கவுண்ட் ஸ்கீம் நீங்கள் அறிவித்ததுனால நாட்டுக்கு வர வேண்டிய ரெவென்யூ போயிடுச்சா? எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தென்னகம் என்றால் ஓரவஞ்சனை. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழகம் வீறு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. மெட்ரோக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைத்து கொண்டு தான் இருக்குது. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேஸ். பிப்ரவரியில் வந்திருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2.97 lakh of passengers have increased அப்படின்ட்டு
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட படித்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ரயில்வே மினிஸ்டர் இருக்காருல்ல அஸ்வினி, எப்போ பார்த்தாலும் வந்து ரயில்வேஸ் வந்தே பாரத் எல்லாம் போயிட்டு முட்டிட்டு நிற்குது, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பாஸ். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தென்னகத்தை வந்து டார்கெட் பண்ணுறது நிறுத்துறீங்க. இலவசம் என்பது எங்களுடைய உரிமை, எங்களுடைய முதல்வர் எங்களுக்கு கொடுத்துருக்க உரிமை. நாங்கள் கொடுக்குற டேக்ஸை நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் தடுக்கிறதுக்கு? நீங்கள் தான் மத்தியில் கொடுக்குற டேக்ஸ் எல்லாம் ஓசியில் வந்துச்சு அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸை நீங்கள் கொடுக்கறது இல்லை. அதனால நாங்கள் இலவசத்தை நாங்கள் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்கள் யார்? வெளிநாடுகளுக்கு இவ்வளவு சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் சேரும் போது நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு பஸ்ல, ட்ரெயின்ல, ஹெல்த்ல ஒரு நிமிஷம் திருக்குமார் இன்டர்வியூ பண்றாரு. ஒரு நொடி திருக்குமார். அந்த தாயாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அந்த தாய்மை அடைந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மெடிக்கல் லீவ் கொடுக்குறாங்க, அந்த குழந்தையை அவங்க ஒரு நிமிஷம் திருக்குமார், அந்த அளவுக்கு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்கீம்ஸ் கொடுக்குது அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த கவர்மெண்ட். அதை விட்டுட்டு பஸ்ல போயிட்டாங்க, ட்ரெயினுக்கு வருவாய் குறைஞ்சிருச்சு, இதெல்லாம் என்ன பேச்சு? உங்களுடைய புகார் அறிக்கையை நீங்க தனியா ஒரு பேப்பர்ல கொடுங்க, வரட்டும், பப்ளிஷ் ஆகட்டும். இப்ப இன்னைக்கு இந்த விவாதத்துக்கு பேப்பர்ல கொடுத்தா வாங்கி என்ன பண்ண போறீங்க? இருங்க மேடம், கொஞ்சம் இருங்க. கண்டபடி நீங்க பேசாதீங்க தயவு செய்து. தயவு செய்து பிரதமர் இருங்க மேடம், கொஞ்சம் பேச விடுங்க. கொஞ்சம் பேச விடுங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேச விடுங்க மேடம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேச விடுங்க. இல்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேச விடுங்க. புகார் அறிக்கை கொடுக்கணும். எனக்கு இந்த புகார் கிடையாது, உரிமை, my constitutional rights. எங்களுடைய தமிழகத்தை சார்ந்த அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு விவாதத்துக்கு தொடர்புள்ளது இல்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேளுங்க. சொல்றதுக்கு நாங்க ஃப்ரீயா பஸ்ல போறோம், ஃப்ரீயா அதனால ட்ரெயின் வருவாய் குறையுதுல, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. உங்களோட வேலை என்னவோ அத பாருங்க. உங்கள மாதிரி தாயோட வயித்துல அடிச்சு போடுற கவர்மெண்ட் கிடையாது தமிழ்நாடு கவர்மெண்ட். நான் சொன்னல அமர்பால் சிங் அந்த தாய் தன்னுடைய மகனை ராணுவத்துக்கு அனுப்பிவிட்டு செத்த பிணமாக அவனை பார்க்கும்போது கத்தி கதறுகிறாள். எதற்காக கதறுகிறாள்? நீங்க கொடுக்கிற ஃப்ரீ பிச்சை கிடைக்கலன்னு கதறுகிறாளா? என் மகனோட பெயருக்கு முன்னாடி அவனுக்கு உரிமையாக கிடைக்க வேண்டிய அமரர் என்ற பட்டம் கிடைக்கவில்லை என்று கதறுகிறாள். இந்த நாட்டோட ஒவ்வொரு தாயோட நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேசிக்கான அடிப்படையான உரிமைகளை நீங்கள் தட்டி பறிக்கிறீர்கள். விலைவாசி உயர்வை உயர்த்தி எங்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்ட உதவிகளை நீங்கள் தட்டி பறிக்கிறீர்கள். நாங்க 2 பாக்கெட் பால் வாங்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 1 பாக்கெட் பால் தான் வாங்குறோம். அந்த மாதிரி தான் நாங்கள் இன்று குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். சரிமா, தொடர்ந்து பேசலாம். அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு இதுலயே. இலவசமாக அண்ணன் ஸ்டாலின் கொடுத்தார் அப்படினுட்டு மமதையோட அந்த 1000 ரூபாய் ஆகட்டும் இல்ல என்னவாக ஆகட்டும், பொங்கல் பரிசு ஆகட்டும், அதெல்லாம் சந்தோஷமாக வாங்கி உபயோகித்துக் கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு வயிற்றெரிச்சல், 8 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கோம் நம்ம. 8 லட்சம் கோடி கடன் கடனுக்கு மேல கடன் வருஷம் 1 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இருக்கோம். அப்படி நல்ல 1 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு 8 லட்சம் கோடி கடன்ல இருக்கோம். அடுத்த 2 வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி ஆயிரும். மாநில அரசு இந்த அளவுக்கு நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற வயிற்றெரிச்சல். தன்னிறைவு அடைந்த பிறகு செய்ய வேண்டிய காரியங்களை கடன் வாங்கி செய்யறதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணுங்கிறது தான் நான் சொல்றது விருப்பப்படுறேன் உங்கள்ட்ட. இந்திய அரசு கடன் வாங்குதே சார், தமிழ்நாடு அரசு மட்டுமா கடன் வாங்குது? சுதந்திர இந்தியால அதிக கடன் வாங்கின ஒன்றிய அரசு மோடி அவர்களுடைய அரசு. இன்வெஸ்ட்மென்ட்காக டெவலப்மென்ட்காக பண்றது நீங்க பேசுறீங்க. தான தர்மம் பண்றது, இலவசம் பண்றது, இலவசம் பண்ணணும், பண்ண கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. இத வேற இதுல இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை 2 பேரும் பேசினா கேட்காதுங்க. ஒரு நிமிஷம் பேராசிரியர் அமலோர் ஒரு நிமிஷம் திரு அமலோர் அடுத்த சப்ஜெக்ட் போவோம். ஒரு மாநிலத்துக்கும் சரி, ஒரு சிட்டிக்கும் சரி, மெட்ரோவும் தேவை, பஸ்ஸும் தேவை, மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டமும் தேவை, சபர்பன் ட்ரெயினும் தேவை. இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் கிடையாது. எல்லாம் சேர்ந்து சைனர்ஜிஸ்டிக்காக வேலை செய்தால் தான் அந்த சிட்டியும் சரி அந்த மாநிலமும் சரி நல்லாயிருக்கும். இதுதான் ஒரு இன்டெலிஜென்ட் டிராஃபிக் பிளானிங். இதுதான் உலகம் ஃபுல்லாக நடக்குது. இது வந்து பிரதம மந்திரிக்கு தெரியாமல் போனது ஒரு துரதிர்ஷ்டம். அவர் வந்து மெட்ரோவையும் பஸ் டிரான்ஸ்போர்ட்டையும் ஏதோ ஆப்போசிட் மாதிரி பார்க்குறார். அப்படி கிடையாது. ரெண்டுமே சைனர்ஜிஸ்டிக், ரெண்டுமே மக்களுக்கு தேவை. விதவிதமான மக்கள் விதவிதமான நேரங்களில் விதவிதமான டிரான்ஸ்போர்ட்டுகளை பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்படுத்துறது தான் நல்லது. இதுதான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பாலிசி. இது நான் இதோட நிறுத்திக்க விரும்புகிறேன். செல்வி, நம்ம இன்னொரு சப்ஜெக்ட் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் சொல்லணும். இப்போ சப்ஜெக்ட் வந்து நீங்கள் மெட்ரோ பற்றி பேசுகிறீங்க, இதில் வீரர்களை பற்றி எங்கே இந்த சப்ஜெக்ட் வந்துன்னு தெரில. அது இல்லாமல் அவங்க வந்து 2 விஷயந்தான்.
அதாவது வீரர்களை பத்தி ஹலோ, நீங்க பேசுறச்ச நாங்க பேசணுமா? நீங்க பேசுறச்ச நாங்க பேசணுமா? அந்த டீசென்சி தெரிய வேணாவா உங்களுக்கு? நீங்க பேசுறச்ச நாங்க பேசணுமா? டீசென்சி தெரிய வேணாவா? டீசென்சி தெரிய வேணாவா உங்களுக்கு? ஒரு நிமிஷம், டீசென்சி தெரிய வேணாவா உங்களுக்கு? டீசென்சி தெரிய வேணாவா உங்களுக்கு? அக்னிபுத்திரருடைய அக்ரிமெண்ட்டை ஃபுல்லா படிங்க. அக்னி பீரருடைய ஃபுல் அக்ரிமெண்ட்டை படிச்சுட்டு பாருங்க. படிச்சுட்டு பார்த்துட்டு தான் கையெழுத்து போட்டுருக்காங்க. அதனுடைய வேலை வந்து டெம்பரரின்றதா இருக்கு. சார் நீங்க படிங்க மேடம், ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்து இங்க மெட்ரோக்கு இருக்குறச்ச அத கொண்டு வருது. ஃப்ரீ விஷயத்தை பத்தி நீங்க கற்பனை செய்யாதீங்க. அது ஒரே ஒரு விஷயம் தான். அருகதை இல்ல, குடுக்குறவங்கள கேலி பேசாதீங்க. ஹலோ, எங்களுக்கு அருகதை இல்ல, உங்க பப்புக்கு தான் அருகதை. வெச்சுக்கங்க, உங்க பப்புக்கு அருகதை, அத நீங்க டீல் பண்ணிக்கங்க. கொடுக்கணும். என்னது? நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நாங்க பேசுறச்சு, நீங்க பேசுறச்சு நான் வந்தேனா, நாங்க டீசென்சி தானே மெயின்டைன் பண்ணோம். நீங்க அது மாதிரி பண்ணுங்களே. நான் உங்களுக்கு சான்ஸ் வரைச்சு பேசுங்களே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க சார், அவங்களே நிகழ்ச்சி நடத்திக்க சொல்லுங்க. அவங்களே ஒரு 1 hour கொடுத்துருங்க, அவங்களே பேசுங்க. அவங்களே பேசணும். நம்ம சப்ஜெக்ட் வந்துருவோம். பேசுனீங்கன்னா அதுக்கு நாங்க கவுண்டர் பேசணும். கவுண்டர் எல்லாம் பேசலைங்க. அதாவது நீங்க பேசுறச்சு யாரும் பேச கூடாது. ஆனா மத்தவங்க பேசுறது அது காங்கிரஸ்கார புத்தி. அது காங்கிரஸ்கார புத்தி. எல்லா இடத்துலயும் வாய் வைக்கிற புத்தி தானே காங்கிரஸ் புத்தி. உங்க புத்தி கேட்க எல்லா இடத்துலயும் வாய் வைக்கிற புத்தி காங்கிரஸ் புத்தி. எங்க புத்தி ரொம்ப இறங்கலாம். அவங்க இறங்க வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்க எங்க உட்கார்ந்து கத்திட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லுங்க. 2 பேர் ஒரே நேரத்துல பேசாதீங்க. இங்க கூடாது. சும்மா பிரைம் மினிஸ்டர் ஒருமையில பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. பிரைம் மினிஸ்டர் ஒருமையில பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. யார் பிரைம் மினிஸ்டர் ஒருமையில பேசுறா? ஆமா, சும்மா அவர் வந்துட்டு அந்த ஒருமையில பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒருமையில பேசுங்க. நாங்களே இறங்கி பேசுவோம். ரெஸ்பெக்ட் இல்லையா உங்க ஊர்ல? உங்களுக்கு கை வந்த கல்ல நினைக்காதீங்க. உங்களோட எங்களுக்கும் தெரியும். வெண்ணப்பழம் ஒண்ணா. டெக்கோரத்தோட பேச கத்துக்குங்க. சப்ஜெக்ட் வாங்க. தேவையில்லாம டைவர்ட்டிவ் டெக்னிக்ஸ். உங்களோட ஒரு நிமிஷம் தொடர்ந்து பேசலாம். மஞ்சுளா அவர்கள் ஜூன் 4ஆம் தேதி சரி, ஒரு நிமிஷம் மஞ்சுளாவுடைய கோணத்தை கேட்கலாம். இந்த இல்ல, நான் ஒண்ணு சொல்லிடணும். அதாவது ஓசி பஸ்ன்னு மேடம் சொன்னாங்க, மஞ்சுளா மேடம். ஓசி பஸ் பாஸ்ன்னு ஏதோ பிஜேபி காரங்க சொன்ன மாதிரி சொன்னது மாண்புமிகு அமைச்சர் பொன்முடின்றதை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதை வந்து அங்க கேட்கணும். யார் அப்படி சொன்னாலும் தப்பு தான். அதை அவங்க கிட்ட அங்க கேட்கணும்ன்ற. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அயோத்தியில் ராமர் கட்டப்பட்டிருக்கிற ராமர் கோயிலை புல்டோசர் கொண்டு இடிச்சிருவாங்க. அதனால காங்கிரஸ் ஓட்டு போடாதீங்க, ராமர் கோயிலை காப்பாற்றணும்னா எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு பிரதமர் கேட்குறாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாபர் பேரை சொல்லி ராமர் கோயிலை மூடிடுவாங்க அப்படின்னாரு. அதற்கு முன்பு ராமர் கோயில் திறப்புலாவுக்கு வராதவங்களுக்காக அவங்க ஓட்டுனார். தொடர்ந்து ராமர் பிரச்சனையை ஏதேனும் ஒரு வகையில் அலைவாக வச்சுக்கிறதுக்கு பிரதமர் முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கணுமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராமரை வந்து உப்பு மூட்டை தான் தூக்கலை, மற்றபடி முழுக்க வந்துட்டு ராமரை ஒரு வேட்பாளராக நிறுத்தியிருக்கலாமோன்னு கூட எனக்கு தோணுது. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அப்போது இந்துக்களுக்குன்னு ஒரு பிரதமர் வருவார், அப்போது இஸ்லாமியர்களுக்குன்னு இன்னொரு பிரதமர் வருவார், கிறிஸ்தவர்களுக்குன்னு இன்னொரு பிரதமர் வருவார். அப்படி வந்துருவாரோ என்னமோன்னு எனக்கு ஒரு தோணிக்கிட்டே இருக்குது. ஒரே நாட்டுக்குள்ள பல்வேறு பன்மைத்துவம் அப்படின்றது தான் நம்முடைய இந்திய நாட்டினுடைய முக்கியமான ஒரு கொள்கை. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு இஸ்லாமியர்கள் அவங்களும் இந்த இந்தியாவில் பிறந்தவர்கள் தானே, இந்த இந்திய குடிமக்கள் தானே, அப்போ எல்லாருக்கும் ஒரே விதமான உரிமை தானே இருக்கும். அப்புறம் எப்படி வந்துட்டு ஒரு பிரதமர் இந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்றது புரியல. நம்ம தமிழ் இலக்கியங்களில் ஒரு குறள் உண்டு, பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார், தவறி கூட தப்பாக பேசிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரியவங்கள நம்ம சொல்லுவோம். இந்த நாட்டுக்கு யார் பெரியவங்க அப்படின்னு சொன்னால் பிரதமர் அவர்கள். ஒரு பிரதமர் இந்த மாதிரியான ஒரு பேச்சை வந்து பேசணுமா? ஒரு வெறுப்பு பேச்சை பேச வேண்டுமா? உங்களுடைய நலத்திட்டங்களை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கலாம், அதுக்கு எல்லா உரிமைகளும் எல்லா தகுதிகளும் உண்டு. இல்லை அப்படின்னு சொன்னால் வேற ஏதாவது வந்து சொல்லியிருக்கலாம், வேற எதிர்கட்சியினர் செய்த வேற ஏதாவது தவறுதலான செய்திகளை வந்து சொல்லியிருக்கலாம், இல்லை வேற மாநிலங்களில் வேற ஆட்சி நடக்கக்கூடிய அந்த தவறுகளை வந்து எடுத்து சொல்லலாம். அதை விட்டுட்டு ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே உரிமை பெற்ற மக்களில் வந்துட்டு இவங்க வந்து இவங்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு திருப்பி விடுறது அப்படின்றது அப்படின்னா அப்போ பிரதமருக்கு சொல்லக்கூடிய சாதனை திட்டம் என்பது ஒன்றும் இல்லை அப்படின்றத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு இந்த இந்திய பாரத தேசம் சொல்லியிருக்குன்னா தாலி. அந்த தாலியை வந்து கையை வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சா இது? அதே நேரத்தில் வந்துட்டு அதிகமான பிள்ளைகளை பெற்றுக்குவாங்க. ஒரு மேடைகளில் ஒரு நாகரீகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது நம்ம சங்க பற்றி சொல்லும்போது சுட்டாலும் வெண்மையை தரும்னு சொல்லுவோம். ஒரு மேடையில் ஒரு பிரதமர் அவர்கள் ஒரு பிரச்சாரத்திற்காக ஒரு வாக்கு வங்கி சேகரிப்பதற்காக அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்பவர்கள்னு பேசினார்.
சரி, அந்த நிலைப்பாட்டிலையாவது அந்த ஸ்டாண்ட்லையாவது நிற்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் அந்த அதிகமான பெற்றுக்கொள்பவர்கள் இந்துக்கள்லையும் பெற்றுக்கிறாங்க தானே. ஒருவேளை யாராவது கேட்டிருப்பாங்க போல இருக்கு, நீங்கள் என்ன முதல்ல பிறந்த குழந்தையா அப்படின்னு பிரதமரை பார்த்து கேட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால் மறுபடியும் என்னவா பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், இந்துக்கள்லையும் தானே அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க, அதனால் நான் வந்து இஸ்லாமியர்களை முஸ்லீம்களைன்னு நான் குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். ஒன்று ஊன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி ஊஹுன்னு சொல்லுங்கள். சொல்லுங்க. ராமர் கோயில் விஷயத்தை லைவா வச்சுக்கிறது. நோ ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் ஆஃப் ராம், சென்டர் டெல் சுப்ரீம் கோர்ட். இது வந்து யாரு? ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இல்லை தானே. இல்லைன்றது அவங்களுடைய வியூ. எங்களுக்கு ராமர்ன்றது எங்களுடைய கடவுள், அதனால் அதை பேஸ் பண்ணி பேசினார். அதாவது 496 ஆண்டுகள் வந்து திறக்க முடியாத ஒரு விஷயத்தை செய்து காட்டினார். அதை வந்து இவங்க வந்து அங்கன்னா இதனுடைய தாக்கம் வந்து இப்படி இருக்குன்றதை அவர் பேசுகிறாரு, அவருடைய பேசுகிறாரு. 496 ஆண்டுகளுக்கு தீர்வு பண்ணாத ஒரு விஷயம், அதை வந்து அவர் தீர்த்தாரு. அந்த தீர்த்துக்கு வந்து அதை சொல்றாரு. தொடக்கத்துல ஆரம்பிச்சப்ப என்ன சொல்றாரு? ராமர் கோயில கட்டினதுக்கு ஓட்டு போடுங்கன்னாரு. ராமர் கோயில கட்டின திறக்கிறதுக்கு கூப்பிட்டோம், காங்கிரஸ் வரல, சமாஜ்வாதி வரல, எதிர்கட்சி வரல, ராமரே அவமதிச்சிட்டாங்க, அவங்களுக்காக ஓட்டுனாரு சார். அதுக்கு அடுத்து இன்னொரு லைன் போட்டாரு, ராமர் கோயிலுக்கு போனாங்க காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் பேரு, அவங்களெல்லாம் அவமானப்படுத்தி அந்த கட்சி வெளியேற்றுது. கண்டிப்பா அதுல ராதா கேக்கரை அவமானப்படுத்தலையா? ராதா கேக்கரை சத்தீஸ்கர்ல சொல்ல, ராதா கேக்கரு ஏன் இருக்காங்களே, ஏதோ இருக்குது. ஏன் அவங்க எவ்வளவு பெரிய ஆள் அவங்க சத்தீஸ்கருடைய? ஏன்னா உங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை யாராவது அவமானப்படுத்தினாதான் அது பெரிய ஆளா? யார் அவமானப்படுத்துறாங்க? பிரைம் மினிஸ்டர் அதுக்கெல்லாம். அதாவது அந்த ஊர் ஸ்டேட்டே, அந்த ஊரில் இருக்கிற அந்த 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 பார்ட்டியுடைய விங்கே வந்து லாக்டு ஆஃபர்டு ஆல்கஹால் ஃபார் காங்கிரஸ் டெஸ்டர்டர் ராமர் மந்திர்னு சொல்லி பெரிய ஆர்டிகலே வந்திருக்குது. ராமர் கோயில் விவகாரம் எடுபடலன்றதுனால வளைச்சி புது புது கோணத்துல பேசுறாரா பிரைம் மினிஸ்டர்? அதாவது யார் வந்து யாராவது நினைச்சா வந்து போய் புல்டோசர் இடிச்சிருவாங்களா? காங்கிரஸ் வந்து அந்த தீர்ப்பு வந்தப்ப வரவேற்றுட்டு அதோட விட்டாங்க. ராமர் கோயில் திறந்தப்ப அவங்க எதுவும் விமர்சனம் பண்ணல. அது மத விழாவா நடத்துங்க, ஆன்மீக விழாவா நடத்துங்க, அரசியல் விழாவா நடத்துறதுனால நாங்க வரலன்னு சிவசேனை கூட அப்படித்தான் சொல்லுச்சு. ஆச்சாரியா பிரமோத் சார் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ராகுல் காந்தி சார் வந்து ராமர் மந்திர் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணதா சொல்லியிருக்காரு. ஏன் அவர் மேலே கேஸ் போட வேண்டியதானே இவங்க? என்ன டிஸ்கஸ் பண்ணார் அவர்? எதுவும் பேசலையே. அதாவது இவங்க வந்து ஷாகுபான் ஜட்ஜ்மெண்ட்டு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ராஜீவ்காந்தி சார் இருக்கிற பீரியட்ல ஓவர்லுக் பண்ணவங்க தானே, அதை தான் சொல்றோம் இப்போ. ஏன்னா நாங்க பழசை எடுத்து பேசினா மிகைப்படுத்தி பேசலையா? பாபர் மசூதியை பாபரை சொல்லி பூட்டிடுவாங்க ஒரு ரவுண்ட் போன வாரம் பேசினாரு, இப்ப புல்டோசர் வச்சே இடிச்சிருவாங்கன்றாரு. இடிப்பாங்களா? அப்படி நடக்குமா? அதாவது காங்கிரஸ் உடைய செய்கைகள் கடந்த காலத்துல 50 வருஷத்துல என்ன இருக்கிறது சொல்லி பிரதமர் மேற்கோள் காட்டி பேசுறாரு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறது பிஜேபி கவர்மெண்ட், யோகி ஆதித்யநாத் அங்க சிஎம் இருக்கிறாரு. கோயில், அங்க இருக்க வழிபாட்டு தலங்கள், சட்டம் ஒழுங்கு, இது எல்லாமே மாநில அரசினுடைய சப்ஜெக்ட். இதுல வந்து டெல்லியில யார் கவர்மெண்ட்ல இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? நாளைக்கு பிஜேபி வந்து யோகி வரல அப்படின்னா அந்த கோயிலை பூட்டிடுவாங்க, சமாஜ்வாதி தான் பூட்டிடுவாங்கன்னு அர்த்தமா? இடிச்சிருவாங்கன்னு அர்த்தமா? அங்க இருக்கிற மக்களுக்கு புரிய வைக்கிறோம். எங்களுடைய இதை வந்து என்னன்னா, இவ்வளவு 496 வருஷம் எந்த விஷயத்தையும் செய்யாதவங்க நாங்க செய்திருக்கிறத தான் ஒரு கண்ணா வச்சிருக்கிறாங்க. அதை சொல்லுங்க. மாதிரி கட்டாத கோயிலை நாங்க கட்டணும்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்கு. அது வந்து அவங்களுக்கு கண்ணு உறுத்துறது இல்ல. இப்போ ராம மந்திர் வந்து நாங்கள் திறந்துட்டோன்றதே வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஓட்டு பற்றி இருக்குதோ ஓட்டு பற்றி இல்லையோ, அந்த ஓட்டு விழக்கூடாதுன்றதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குதோ அதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. எங்களுடைய வியூ நாங்கள் சொல்கிறோம், இல்லைன்றது இவங்க சொல்லிட்டு போட்டோமே. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு? இந்த நாட்டில் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வந்து ராம மந்திருக்கு இவர்களால் கொடுக்க மாட்டார்கள், இவர்கள் வந்தால் இடிப்பாங்கன்னு அவருடைய வியூ சொல்கிறாரு. இல்லையா? அச்சமூட்டி பீதி ஊட்டி ஓட்டை பறிக்கிற ஒரு உத்தியா? ஏன் நீங்க மட்டும் பண்ணலையாண்ணா? நான் என்ன கேட்குறேன், பிரதம மந்திரி தான் பண்றாராண்ணா? அடுத்த வாட்டி 3வது எலெக்ஷன் வந்துட்டா இதோட வந்து இந்தியாவில் வந்து எலெக்ஷனே நடக்காதுன்னு சொல்றீங்க. அடுத்தது இவிஎம் மிஷின் தான் வேலை செய்யுன்றீங்க. தமிழ்நாட்டில் ஜெயிச்சா அது நல்ல மிஷின்ன்றீங்க, நார்த் இந்தியாவில் ஜெயிச்சா இவிஎம் மிஷின் ஃப்ராடு மிஷின்ன்றீங்க, தெலுங்கானாவில் கொண்டு வரீங்க, பெங்களூரில் கொண்டு வரீங்க, நீங்கள் ஜெயிக்கிற இடம்லாம் பிரமாதன்றீங்க. எத்தனை வாட்டி சொன்னீங்க? இது வரைக்கும் இந்திய அரசியல்ல இருங்க 10 வருஷம் இருந்திருக்கிறாரு, எந்த இடத்தையாவது ஒரு மத கலவரம் வந்திருக்குதா? எந்த இடத்தையாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குதா? ஏதாவது மேற்கோள் காட்டுங்க சார். மணிப்பூர்னாங்க, மணிப்பூர்ன்றது ட்ரக் மாஃபியான்றது பத்திரிகையில கிட்டத்தட்ட மக்கள் எல்லாம் மணிப்பூர்ல வந்து ட்ரக் மாஃபியா, மணிப்பூரை தவிர வேற ஏதாவது? மணிப்பூர்ல மிலிட்டரி காரங்கள்ட்ட இருந்த மிலிட்டரி குடோன்ல இருந்த ஆயுதங்கள் எல்லாம் கூட ஆயுத குழுக்கள் எடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் கூட அந்த முதலமைச்சரே அந்த கலவரத்தை தூண்டினார்ன்றதான் குற்றச்சாட்டு. நம்ம இன்னும் அதை இன்னொரு நாள் நம்ம விரிவா பேசிக்கலாம். ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து
காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தியில் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் என்று சொல்கிறது கேட்குறதுக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகு சரித்திரத்திலேயே முதல் முறையாக ஒரு பொது வழிபாட்டு தலத்தை பட்ட பகலில் எந்தவித சட்டமும் இல்லாமல் ஒரு ரவுடித்தனத்தோடு இடித்து தள்ளிய கும்பல் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. பாபர் மசூதி டிசம்பர் 1992 இடித்தவர்கள் வந்து இப்போ மற்றவங்களை வந்து அவங்க இடிப்பாங்கன்னு பேசுறதுல எந்தவித ஒரு தார்மீக உரிமையும் இல்லை. சரி, அது இடித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்குது. அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பை எல்லா தரப்பும் ஒத்துக்கிட்டாங்க. அதில் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், ஆனால் இதுக்கு ஒரு க்ளோஷர் வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அயோத்தியில் ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டுறதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. அவர்கள் வராமல் போயிருந்திருக்கலாம், ஆனால் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. இப்படி யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் யார் மறுபடியும் இடிக்க முடியும்? இடித்தவர்கள் தான் இடிக்க முடியும். ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த வழக்கம் உண்டு, அவங்களுக்கு இடித்த வழக்கம் இல்லை. ஆகவே மற்றவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு அபாண்டமான ஒரு பழியை ஒரு சொல்லக்கூடாது. ஏன்னா யூபியில் எலெக்ஷன் நடக்கும் அல்லது நார்த் இந்தியாவில் நிறைய எலெக்ஷன் நடக்கும், அந்த ஹிந்து ஓட்டுகள்லாம் அவங்களுக்கு வேணுன்றது வேறு விஷயம். அதற்காக வந்து ஒரு கட்சி மேலே, இடிக்காத கட்சி மேலே இடித்தவர்கள் வந்து பழி போடுறது. பாபர் மசூதியை இடிச்சவங்க புது பழியை போடுறது நியாயமான்னு கேட்குறீங்க. நேர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை வச்சிருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோயிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குற்றம் சாட்டியிருப்பது தொடர்பாக நேர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை வச்சுருந்தோம். நேர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில், இது அடிப்படை ஆதாரமற்ற புகார் என்பது 44% பேருடைய கருத்து. ராம பக்தர்களை கவர்வதற்காக இப்படி பேசியிருக்கிறார் என்று 14% பேர் சொல்லியிருக்கிறாங்க. ராமர் கோயில் மீதான அக்கறையினால் இப்படி பேசியிருக்கிறார் என்று 6% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தேர்தல் நேர பேச்சு என்பது 36% நேயர்களுடைய கருத்து. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு குமார், உங்கள் நிறைவு பார்வை. அதாவது ராமர் கோயிலை டாக்டர் வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. 47 சரி 92 சரி காங்கிரஸ் நரசிம்மராவ் காலத்தில் நடந்த விஷயத்த சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களோட தான் கூட்டணி. இப்போ அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஆர்டிகல் 370 மூலம் ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதியாக இணைக்கப்பட்டு அந்த பிரதேசத்தில் மக்கள் நல பணிகள் பல திட்டங்கள் நடந்து, ரோடுகள் கல்வி சாலைகள் எல்லாம் நடந்து, மக்கள் ரொம்ப நமக்கு கிடைச்ச சௌகரியத்தை மாதிரி 5 மடங்கு 5 வருஷத்துக்கு இலவசமான அரிசியெல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையே இந்த காங்கிரஸ் வந்து அதை எதிர்த்து தான் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்க்கட்சிகள் ஒரு நாடு நம்ம நாட்டோட இணைந்திருக்குங்கிறத இந்தியாங்கிற ஒரு பெருமையோடு அதை பேசுகிறத விட்டுட்டு அதை கூட அரசியல் பண்ணுறவங்க ராமர் கோயிலை ஏன் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சதுன்னா ஓட்டு வங்கி அரசியலுக்காக எல்லாம் செய்வாங்கங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதில் நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விருப்பப்படல. காங்கிரஸ் வந்து தன்னுடைய பதவி பிடிப்பதற்காக பதவி வெறியில் அவங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா கடந்த ஆண்டு பெற்ற அந்த 40-42 சீட்டை கூட இந்த தடவை பெற முடியுமாங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இருக்கிறது. எப்படியாவது அது பிடிக்கலைன்னா காங்கிரஸ் பீஸாக போயிடுமே அப்படிங்கிறதுக்காக எதையும் பேசுகிற அளவுக்கு தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகளாக இருக்கட்டும், நலிந்த பெண்களுக்கு 1 லட்சம் ரூபா ஆண்டுக்கு கொடுப்போன்னு சொன்னதாக இருக்கட்டும், எல்லா திட்டங்களும் எல்லா குறைகளும் குற்றம் கண்டுபிடித்து அதன் வைத்து நமக்கு மக்கள் ஓட்டளித்திருவார்கள் என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையெல்லாம் வீணாகி போய்விடும் என்பதை ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். மேடம், உங்கள் நிறைவு பார்வை. அதனால் இது முழுக்க வந்து ஒரு அரசியல் தான். அதுலேயும் வந்து புல்டோசர் வச்சு இடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு கருத்து வந்து பதிவு செய்கிறார். அந்த புல்டோசரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு யோகி அவர்கள்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு வன்மத்தை, அதே மாதிரி ஆர்டிகல் 370 எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடம் வந்துட்டு அமைதி பூங்காவாக மாறிடுச்சுன்னு. அப்புறம் ஏன் காஷ்மீரில் வந்து பாஜகவினுடைய வேட்பாளர்கள் யாரும் நிற்கலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படின்னா அப்போ மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த இந்து இஸ்லாமிய வெறுப்பை வந்து பேசுறது அப்படின்றது ஒரு பிரதமருக்கு அவ்வளோ நல்லாவும் இல்லை. இந்துக்கள் வந்துட்டு உண்மையிலேயே கடவுளாக ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த இந்துக்களில் வந்துட்டு சைவம் வைணவம் இந்த மாதிரி ஒரு பிரிவினை இருக்குது. அப்போ அந்த பிரிவில் இருக்கிறவங்க எல்லாம் ராமரை வந்து கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அதனால் ஒரு பிரதமராக இத்தனை நாள் இல்லாத கோவிலை ஒரு கொண்டு வந்தார் அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். அதை வந்துட்டு அரசியலாக்கி அதிலிருந்து ஓட்டை எடுக்கணும், அதை வந்து இன்னொருத்தருக்கு எதிராக இன்னொரு சமயத்தை, அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்புறது அப்படின்றது மனிதாபிமானத்துக்கே எதிரானது. அதை ஒரு பிரதமர்
நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பிரதமர் ஒன்றும் இஸ்லாமியருக்கு எகென்ஸ்டாக எதுவும் பேசுன மாதிரி இல்லையே. பிரதமர் சொன்ன விஷயம் என்ன, காங்கிரஸ் வந்தால் பாபர் இது ராமர் கோயிலை இடிப்பார்கள்னு சொன்னாங்க. காங்கிரஸ் பற்றி டாபிக்னா காங்கிரஸ்னால் இப்போ முஸ்லீம் மட்டும்தான் இருக்குதா காங்கிரஸ்? அதாவது இவர்களுடைய பார்வையே என்னென்னா, இப்போ காங்கிரஸை பற்றி பேசினாவே அது இஸ்லாமியர்கள்னு இவங்களே கொண்டு வராங்க. இந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த மூளை வந்து அப்படி ஆயிடுச்சு. எது நாங்கள் பேசினாலும் பிரதமர் பேசினாலே காங்கிரஸை பற்றி பேசினாவே இவர்களை பற்றி தான் பேசுகிறாங்க. காங்கிரஸை பற்றி ஏதாவது ஒரு டாபிக் சொன்னால் உடனே இந்த சமூகத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. இங்கே பிரதமர் வந்து எந்த சமூகத்தை பற்றியும் பேசவே இல்லை. அடுத்தது வந்து இவங்க சொல்கிறாங்க ஆர்டிகல் 370 வந்தால் நாங்கள் வந்து ஓட்டில் வந்து ஏன் வந்து அந்த ஊரில் வந்து இல்லைன்னு, அந்த ஊரில் வந்து நாங்கள் போட்டி போடலன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. எல்லா இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் அதிகமான சீட்டில் போட்டி போடுற கட்சி நாங்கள் மட்டும்தான். இல்லை வேலையில் போடல, காஷ்மீர் வேலையில் போடலன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் சார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கிறோம். இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது படிப்படியாக கொண்டு வருவோம். இப்போ கூட தான் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் நாங்கள் இருந்தோம், இப்போ இன்றைக்கி வந்திருக்கிறோம். தென்னிந்தியாவில் நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 1984 ஆரம்பிக்கிச்சு 2 சீட்டு இருந்தோம். இப்போ 303 சீட்டு வரைக்கும் இருக்கிறோம். இப்போ காங்கிரஸ் மாதிரி நாங்கள் வந்து 50 வருஷம் ஆண்டுட்டு இப்போ வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட போய்ட்டு சீட்டுக்காக கையேந்தலை. நாங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்து இன்றைக்கி சீட்டை பகிர்ந்தளிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். எங்களதில் பிரதமர்னு வந்து மோடிஜின்னு நாங்கள் காட்டுறோம். இவங்க வந்து 1 வருஷத்துக்கு இவர் இருப்பார், 6 மாதத்துக்கு அவர் இருப்பார், 3 மாதத்துக்கு இவர் இருப்பார், 2 மாதத்துக்கு இவர் இருப்பாருன்னு தான் ஒவ்வொரு இடத்துல பேட்டி கொடுத்துட்டுருக்குறாங்க. இப்போ வந்து மம்தா வந்து இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையே தெரில, ஜூன் 4க்கு பிறகு கூட்டணி வைத்துக்கலான்ற ஒரு இது. அம் ஆத்மி வந்து இவர்களுக்கு அகென்ஸ்டாக கட்சி ஆரம்பித்தார்கள். அம் ஆத்மிக்கு மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததே காங்கிரஸ்காரங்க. இப்போ வந்து அம் ஆத்மி வந்து நல்லவருன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற காங்கிரஸ்காரர்கள். இதை வந்து மக்கள் வேடிக்கை பார்க்கணும். இவர்களே கம்ப்ளைண்ட் கொடுப்பார்களாம், ஊழல் செய்தார்களாம், இவங்களே வந்து அந்த மதுபான கொள்கையில பண்ணாங்களாம், அதுக்கெல்லாம் இவ்வளோ பேர் வக்காலத்து. அம் ஆத்மிக்கு இவர்களே கொடுப்பார்கள். அப்புறமா அம் ஆத்மிக்கு வந்து அவர் தங்கமானவர். இந்த நேரத்தில் அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஊழலுக்கு குற்றச்சாட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கு நேரம் ராகு காலம் யமகண்டெல்லாம் பார்த்து தான் அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு காங்கிரஸ் உடைய கொள்கை போல இருக்குது. எந்த நேரத்தில் 1.5 வருஷம் ஏன் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சே. இடி 10 முறை கொடுத்திருக்கு சார். இடி சம்மன் கொடுத்திருக்கு. இல்ல 10 முறை கொடுத்து வரலன்னா நான் வர மாட்டேன் அந்த இடத்துல காலை இன்னும் 10 சம்மன் கொடுக்க வேண்டியதானே? தேர்தல் லாயரா நான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து நாங்க என்ன சொல்றோம் சார், சுப்ரீம் கோர்ட்ல கேட்டதை நான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கொடுக்கும்போது அவங்க சொன்னது சரி. அதே சுப்ரீம் கேஸ் எப்ப பதிவு பண்ணீங்க, இப்ப ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? நீங்க வந்து ஒரு நடுநிலையாளரை நீங்க இப்ப நடத்துறீங்க. அந்த அம் ஆத்மி கிட்ட இதே கேள்வி கேட்கணும்ல. நீங்க தானே ஐயா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்ப வந்து அவர் நல்லவர்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு கேட்கணும்ல. இதுல காங்கிரஸ் ரோலே எங்கள் ரோலே இல்லையே. ராமர் கோயில்ல இருந்து நீங்க ஆம் ஆத்மி கொண்டு போயிட்டீங்க. இல்ல ஒவ்வொருத்தர் ஒரு அதாவது ஆக்சுவலா நாம வந்து பேசுறச்சு இப்போ வீரரை பத்தி பேசுறச்சு நாங்க இதை பத்தி பேசணும்ல. நன்றி சார், நன்றி சார். ராமலூர் சுருக்கமா, இது வந்து இந்த நாட்டினுடைய தேர்தல். இந்த நாட்டினுடைய தேர்தலில் இந்த நாட்டு மக்களினுடைய கல்வி, இந்த நாட்டு மக்களினுடைய பொது சுகாதாரம், இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான ஹவுசிங் அல்லது வேலைவாய்ப்பு, விவசாயம், தொழில், இதையெல்லாம் வந்து விவாதிப்பது தான் வந்து ஆரோக்கியமானது. மக்களை சார்ந்த பிரச்சனைகளை விவாதிப்பதற்காகத்தான் நாம் அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் மக்களை சாராமல் அவங்க கொடுத்துருக்கிறதுல மேனிஃபெஸ்டோவை டிஸ்கஸ் பண்ணால் கூட ஒரு விவாதங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் எதெல்லாம் விமர்சனம் பண்ணலாம், அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறத நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. 2 கட்சிகளுக்குமே சொல்கிறேன், மேனிஃபெஸ்டோவில் இல்லாத நாமளே யோசிச்சுட்டு இப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தால் விவாதங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்காது. இதை வந்து ஒரு பிரதமரை எடுத்து செல்வது நாட்டினுடைய ஒரு சோகமான நிலை என்று நான் நினைக்கிறேன். நன்றி, உங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.